ஆயில் புல்லிங், அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இணை இயக்குநர்களே, மருத்துவர்களே, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டு பிப்ரவரி திங்களில்தான் பொது சுகாதாரத்துறையில் 1021 மருத்துவர்களுக்கு பணியாணைகள் தரப்பட்டு பணியில் அமர்த்தப்பட்டீர்கள். இந்த 1021 மருத்துவர்களுக்கான பணியாணைகள் தரப்படுகிற போது முதலாக தமிழக வரலாற்றில் ஒரு அதிக காலி பணியிடங்கள் இருக்கிற 20 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அந்த 20 மாவட்டங்களுக்கு நீங்கள் சென்று பணியாற்றிட வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு கலந்தாய்வை நடத்தி அந்த வகையில் ஒரு 20 மாவட்டங்களுக்கு நீங்கள் செல்லும் நிலை என்பது ஏற்பட்டது. உண்மையில் 20 மாவட்டங்களுக்கு விரும்பி அதிக காலி பணியிடங்கள் இருக்கிற இடங்கள் என்கின்ற காரணத்தினால் செல்லும் நிலை ஏற்பட்டது என்றாலும், ஒரு வருட காலம் பணிமாறுதலுக்கு நாங்கள் விண்ணப்பிக்க மாட்டோம் என்கின்ற உறுதியோடு நீங்கள் அன்றைக்கு பணிக்கு சேர்ந்தது மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரியது. அதற்காக உங்கள் அனைவரையும் நான் மனதார பாராட்டுகிறேன். காரணம், பொதுவாகவே மருத்துவர் பணியிடங்களுக்கு வருபவர்கள் அவரவர்கள் விரும்புகிற இடங்களில் பணி கிடைத்தால், அவரவர்களுடைய ஊருக்கு பக்கத்தில் அந்த வேலை கிடைத்தால் ஆத்மாத்மாக பணி செய்வதற்கு வசதியாக இருக்கும் என்கின்ற நிலையில்தான் இந்த துறையில் இணைவதற்கு விரும்புவார்கள். ஆனால் கடந்த காலங்களில் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் என்பது இல்லாத நிலை என்பது இருந்தது. எங்கே காலியாக இருக்கிறதோ அங்கே போய் பணியாற்றிட வேண்டும் என்கின்ற நிர்பந்தம் உங்கள் மேல் திணிக்கப்படுகின்ற காரணத்தினால் விரும்பியோ விரும்பாமலேயோ அந்த பணிக்கு செல்லும் நிலை என்பது இருந்து கொண்டிருந்தது. எனவே மருத்துவ பணியை பொறுத்தவரை ஆத்மார்த்தமாக செய்தால்தான், மனது விரும்பி செய்தால்தான் அது பெரிய அளவில் வெற்றிக்குரிய ஒன்றாக இருக்கும். ஆனால் பணி கிடைக்கிற போதே, பணி கிடைத்தது மகிழ்ச்சி என்றாலும், நாம் இருப்பது ஓசூர், கிடைத்தது கன்னியாகுமரி என்றால், குடும்பத்தினரை விட்டுவிட்டு ஒரு 700-800 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் பணியாற்றுவது பெரிய அளவில் ஒரு மனதில் கலக்கத்தை ஏற்படுத்திய நிலையில் பணியாற்றும் போது அது ஒரு முழு நிறைவு பெற்ற மருத்துவ சேவையாக இருக்க முடியாது. ஒரு சிலர் விரும்பி இது நமக்கு கிடைத்த வாய்ப்பு, மருத்துவ சேவை என்று பணியாற்றினாலும் கூட மிக சிலருக்கு இது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திய ஒன்றாக இருக்கும். அந்த வகையில்தான் கடந்த ஆண்டு பிப்ரவரியில் தமிழ்நாட்டில் அதிக காலி பணியிடங்கள் என்று கண்டறியப்பட்ட ஒரு 20 சுகாதார மாவட்டங்களில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி கவுன்சிலிங்கும் நடத்தி அதில் நீங்கள் விரும்புகிற இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டீர்கள். அப்பொழுது இந்த பணியாணைகளை தருகிற போது நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் பேசியது, ஒரு வருட காலத்திற்கு நீங்கள் கண்டிப்பாக பணிமாறுதலை கேட்காதீர்கள். ஒரு வருடம் கழித்து ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு முழுவதிலும் இருக்கிற காலி பணியிடங்களை நிரப்புவதற்குரிய நடவடிக்கைகளை எம்ஆர்பியின் மூலம் எடுப்போம். அப்படி எடுக்கப்படும் போது நிச்சயம் ஒட்டுமொத்தமாகவே எல்லா மருத்துவர்களும் அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு ஒளிப்படை தன்மையோடு, வெளிப்படை தன்மையோடு, ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுக்கு அந்த பணி கிடைக்க நாங்கள் உறுதியாக நடவடிக்கை எடுப்போம் என்று சொன்னோம். அந்த வகையில் நீங்கள் எங்கள் வாக்குறுதியை நம்பி அன்றைக்கு எல்லா இடங்களுக்கும் பணிக்கு சென்றீர்கள். இப்பொழுது ஓராண்டு நிறைவு பெற்ற கொடுத்தீர்கள். அது ஒரு 100 பேர் இருக்கலாம். வீட்டிற்கு போனாலும் தொல்லை, அலுவலகத்துக்கு போனாலும் தொல்லை. யாராவது ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர்களை பிடித்து, அதை எப்படித்தான் கண்டுபிடித்தார்களோ தெரியவில்லை, அவர்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்களிடத்தில் பணிமாறுதலுக்கு தந்து என்னை நிர்பந்தித்தீர்கள். ஆனால் நான் உறுதியாக சொன்னது, டிபிஎச் இடமும் சொன்னது, செயலாளரிடமும் சொன்னது, எந்த சூழலிலும் இந்த 1021 பேரில் ஒருவருக்கு கூட பணிமாறுதல் தராதீர்கள். தந்தால் மற்றவர்கள் வருத்தப்படுவார்கள். இவர்கள் அனைவரும் விரும்புகிற நிலையை மிக விரைவில் நாம் சொன்னதை போல
1 வருடத்திற்கு பிறகு ஏற்படுத்தலாம் என்று சொல்லி நாங்கள் கொஞ்சம் அதில் ரொம்ப கண்டிப்புடனே நடந்து கொண்டோம். அதற்காக கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் கூட இப்போது ஒரு நல்ல நிலை ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய டிபிஎச் அவர்களும் நம்முடைய துறையின் செயலாளர் அவர்களும் ஓராண்டு முடிந்தவுடன் சொன்னார்கள், இப்பொழுது நாம் புதிதாக ஒரு 2642 மருத்துவர் பணியிடங்களுக்கு எம்ஆர்பியில் தேர்வு நடத்தினோம். கடந்த ஜனவரி 5ஆம் தேதி தேர்வு நடத்தப்பட்டது. ஒரு 24,000 மருத்துவர்கள் அந்த தேர்வில் பங்கேற்றார்கள். தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய எண்ணிக்கை 2642. அது அப்போது அறிவிக்கப்பட்டது 2553 தான். பிறகு காலியானது, அந்த 1 மாத காலத்தில் காலியானது ஒரு 89. ஆக இந்த 2642 மருத்துவர்களை நியமிப்பதற்கு தேர்வு என்று அறிவித்த போது ஒரு 24,000 மருத்துவர்கள் தேர்வு எழுதினார்கள். இந்த டாடா கன்சல்டன்சியின் மூலம் ஆன்லைன் தேர்வு நடத்தி இப்போது எல்லா பணிகளும் முடிவுற்று இன்னும் ஓரிரு மணி நேரத்தில் அந்த தேர்வுக்கான ரிசல்ட், அதாவது பட்டியல் வெளியிடப்படவிருக்கிறது. யார் அந்த 2642 பேர் என்கின்ற பட்டியல் இன்னும் ஓரிரண்டு மணி நேரத்தில் வெளியிடப்படவிருக்கிறது. 24,000 பேர் எழுதி அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் 4,485 பேர். இந்த பட்டியல் ஏற்கனவே வெளியிடப்பட்டு விட்டது. இந்த 4,485 பேரில் இப்பொழுது இந்த 2,682 பேர் யார்? சர்டிபிகேட் வெரிபிகேஷன், கம்யூனியல் ரொட்டேஷன், ரேங்கிங் போன்ற பல்வேறு விதிமுறைகளை கடைபிடித்து இந்த 2,682 பேரை 42 பேரை தேர்வு செய்யும் பணி நேற்று இரவு முடிவுற்றிருக்கிறது. லேட் நைட்ல முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் அந்த ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. ரிசல்ட் வெளியிட்ட உடனே டிபிஹெச்சுக்கு திருப்பி பெரிய வேலை காத்துருக்கு. நாளைக்கும் நாளை மறுநாளும் இன்னும் ஒரு 3-4 நாட்கள் உங்களுக்கு எப்படி கலந்தாய்வு நடத்தினாரோ இந்த மாதிரி இந்த 2,642 பேருக்குமே கலந்தாய்வு நடத்த போறாரு. இதுவுமே இந்தியாவில் முதன்முறையாக நடைபெறுகிற ஒன்று. 2,642 பேர் வெளிப்படைத்தன்மையோடு வேலைக்கு வருவது. இந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங்கிற மாதிரி முதல் முறையா அவங்களுக்கு கவுன்சிலிங் நடத்தப்படுவது. நடத்தி தேதியும் முடிவு பண்ணிட்டோம். வருகிற 26ஆம் தேதி, அடுத்த வாரம் 26ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் திருவான்மியூரில் இருக்கிற ராமச்சந்திரா கன்வென்ஷன் சென்டரில் 2,642 புதிய மருத்துவர்களுக்கு பணி ஆணைகள் தரப்படவிருக்கிறது. அப்ப நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடலாம். ஏற்கனவே காலி பணியிடங்கள் இருக்கிற மருத்துவமனைக்கு வேலை போறோம். 2 டாக்டருக்கு வேண்டிய இடத்துக்கு ஒருத்தர் போறோம். நமக்கு ஏகப்பட்ட பணிச்சுமை இருக்குங்கிற மைண்ட்லயே நீங்க உட்காந்துருப்பீங்க. இந்த 2,642 பேருமே அடுத்த வாரம் 26ஆம் தேதி பணி நியமனம் செய்யப்படுகிற இந்த சூழலில் இந்த துறையில் முதன்முறையாக 0 காலி பணியிடம் என்கின்ற நிலை முதன்முறையாக வரவிருக்கிறது. பொதுவாகவே மருத்துவத்துறையில் எப்பவுமே எல்லா காலகட்டங்களிலும் காலி பணியிடங்கள் என்பது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் இந்த முறை, இந்த மாதம் இந்த மருத்துவத்துறையில் ஒட்டுமொத்தமாக காலி பணியிடங்கள் இல்லாத நிலை இந்த மாதம் உருவாகிறது. 26ஆம் தேதி மாண்புமிகு முதல்வர் அவர்களால் 2,642 பேருக்கு பணியாணைகள் தரப்பட்டவுடன் அப்போ அவங்களும் கவுன்சிலிங் நடத்தி அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு போக போறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாவே அவரவர்கள் விரும்புகிற இடங்களுக்கு போகும்போது டிபிஎச் சொன்ன மாதிரி இந்த பிஜி முடிச்ச மருத்துவர்கள் அவர்களை எல்லாம் இப்போ டிஎம்எஸ்க்கும் டிஎம்இக்கும் அவங்கள மாற்றும் போது அதுல ஏற்படுகிற காலி இடங்களை அடுத்து நம்முடைய துறையின் செயலாளர் டிலே இல்லாம எம்ஆர்பிக்கு அந்த லிஸ்ட்டை கொடுத்துருவார். அதுவுமே தேர்வு நடத்துவாங்க. ஆக மிக விரைவில் அந்த பிஜியிலையும் சரி யூஜியிலையும் சரி காலி பணியிடங்கள் இல்லாத நிலை என்பது தமிழ்நாட்டில் உருவாகி மருத்துவத்துறை ஒரு மிகப்பெரிய சாதனை வரலாற்றை படைக்கவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப வருகை தந்திருக்கின்ற மருத்துவர்களுக்கு நம்முடைய டிபிஎச் நிறைய அட்வைஸ் எல்லாம் சொன்னார். பொதுவாகவே இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றுகிற மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான கடமை கூடி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த அரசு வருவதற்கு முன்னால் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்து இல்லை, உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும். இதற்கு முன்னால் கிராமப்புறங்களிலோ அல்லது குக்கிராமங்களிலோ மலை கிராமங்களிலோ அங்கதான் பாம்பு கடிக்கும் நாயும் கடிக்கும் அதிகமா. அங்க கடிக்கிற நாய் கடிக்கும் பாம்பு கடிக்கும் மருந்துகள் இல்லை. அப்ப அதுக்கு முன்னாடி எங்க போனாங்க?
டிஎம்எஸ் கண்ட்ரோல்ல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு, தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தான் அங்க வந்து நின்னாங்க. ஆனா நம்முடைய முதல்வர் அவர்கள் கிராமப்புறங்களில் மட்டும்தான் இது மாதிரியான பாதிப்பு இருக்கிறது, எனவே அங்க இந்த பாம்பு கடிக்கும் நாய் கடிக்கும் மருந்து தர வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்கள், நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஏஎஸ்வி என்று சொல்லப்படுகிற பாம்பு கடி மருந்தும், ஏஆர்வி என்று சொல்லப்படுகிற நாய்க்கடி மருந்தும் இப்பொழுது இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுக்கு கிடைத்திருக்கிற இன்னொரு கூடுதல் ஒரு வாய்ப்பு. அந்த கிராம மக்களுக்கு பணியாற்றுவதற்கு உங்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு மிக சிறந்த வாய்ப்பு. இதற்கு முன்னால் தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் மட்டுமே அளிக்கப்பட்டு வந்த சிகிச்சை இப்போது உங்களால் அளிக்கப்படவிருக்கிறது. எனவே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய அளவில் இது பணிச்சுமை இல்ல, அற்புதமான வாய்ப்பு. மக்களை காப்பது என்பது மருத்துவர்களுக்கு ஒரு மகத்தான கடமை. அந்த வகையில் இது ஒரு மிக சிறந்த வாய்ப்பு. இன்னொன்னும் கூட, இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 2023 ஜூலை திங்கள் 27ஆம் தேதி கோயம்புத்தூர்ல மலுமிச்சம்பட்டிங்கிற ஒரு ஊர்ல ஒரு ஸ்கீம் தொடங்கணும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோட வழிகாட்டுதலோடு தொடங்கப்பட்ட அந்த ஸ்கீம் பெயர் இதயம் காப்போம் என்கின்ற திட்டம். அது என்ன இதயம் காப்போம்? இதுக்கு முன்னாடி யாருக்காவது இந்த கார்டியாக் பிரச்சனை வந்துச்சுன்னா எங்க போவாங்க? நான் சொன்ன மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கும் தான் போனோம். ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயும் துணை சுகாதார நிலையம் அமைந்திருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இந்த மாதிரி இருதய பாதிப்புகள் ஏற்பட்டால் அவங்களுமே 3 மணி நேரம் 4 மணி நேரம் டிராவல் பண்ணி இந்த மாதிரி பெரிய மருத்துவமனைகளுக்கு போனோம். அங்க போனா அவங்க இசிஜி எடுப்பாங்க, எக்ஸ்ரே எடுப்பாங்க, சண்ட் பொருத்துவாங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் பண்ணுவாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த ஒரு இடைவெளி, இந்த காலதாமதம், இந்த இடைவெளியில ஏராளமான உயிர்கள் பறிபோய் கொண்டிருந்தது. எனவேதான் முதல்வர் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எல்லா துணை சுகாதார நிலையங்களிலும், எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் லோடிங் டோசஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த லோடிங் டோசஸ் என்ன? ஒரு 14 மாத்திரைகள், ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்ரோவாஸ்டாட்டின், இந்த 3 மாத்திரைகளை, 14 வகை மாத்திரைகளை உடனடியாக தந்து மக்களை காப்பாற்றுகிற அந்த முயற்சி, இந்த முயற்சியும் உங்களுக்குத்தான் கிடைத்திருக்கிறது. இது ஒரு மகத்தான முயற்சி. இந்த 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் 8713 துணை சுகாதார நிலையங்களுக்கும் கிடைத்திருக்கிறது. இந்த 10,999 இன்ஸ்டிடியூஷனுக்கு இந்த லோடிங் டோசஸ் ஸ்கீம் பண்ணதோட விளைவு இதுவரைக்கும் எவ்வளவு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறது இந்த 1.5 ஆண்டில் என்றால் 15,019 உயிர்கள் தமிழ்நாட்டில் காப்பாற்றப்பட்டிருக்கிறது. இந்த மகத்தான கடமையும் உங்களை கூடுதலாக வந்து சேர்ந்திருக்கிறது. இதுவே நீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலையில சேர்ந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோடிங் டோசஸ் கொடுக்கிற வேலை இருந்திருக்காது. இப்ப லோடிங் டோசஸ் கொடுக்கிற வேலை இப்ப கூடுதலா வந்து ஒரு 15,000 உயிர்களை காப்பாற்றிய ஒரு பெருமை இந்த 2 ஆண்டில் பணியில் சேர்ந்த பணியாற்றி கொண்டிருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், 8713 துணை சுகாதார நிலையங்களில் பணியாற்றி கொண்டிருக்கிற செவிலியர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மிகப்பெரிய அளவிலான புண்ணியம் போய் சேரும். இந்த பணியும் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இன்னொரு கூடுதல் சிறப்பு, அண்மையில் இ சஞ்சீவனின்னு ஒரு திட்டத்தை தொடங்கணும். இதுக்கு முன்னாடி துணை சுகாதார நிலையங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த 8713 துணை சுகாதார நிலையங்களுக்கு யாராவது அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு பெரியவர் அல்லது ஒரு வயதான மூதாட்டி உடம்பு சரியில்லைன்னு வந்தாங்கன்னா, நீங்க இப்ப அங்கிருந்த அந்த செவிலியர் மூலம் உங்க கையில ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற பக்கத்து ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு டெலிபோன்ல அந்த காணொலி வாயிலா உங்க கூட தொடர்பு கொள்வாங்க. அந்த ஸ்கீம் பேரு இ சஞ்சீவனின் பேரு. உங்க கையில கருத்து கேட்டு உங்க அட்வைஸ் வாங்கி மருந்து அந்த அம்மாவுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அந்த திட்டமும் இப்ப தொடங்கப்பட்டு இருக்கிறது. எனவே இதுக்கு முன்னாடி நீங்க வெறும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மட்டுமே பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் அந்த துணை சுகாதார நிலைய பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு சேவையாற்றும் ஒரு வாய்ப்பு இப்பொழுது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மாதிரியான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் மட்டும்தான். நான் சொன்ன இந்த பாம்பு கடி, நாய்க்கடி, லோடிங் டோசஸ், இந்த மாதிரியான சிறப்புகள் இந்தியாவில் 36 மாநிலங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றுகிற மருத்துவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எனவே மக்களை காக்கும் இந்த மகத்தான வாய்ப்பு என்பது கூடுதலாக உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற சமயத்தில்தான் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற இந்த அற்புதமான பணி இப்போது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது.
மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்னைக்கு ஒரு 1127 மருத்துவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டு அதில் இப்பொழுது உங்களுக்கு 893 பேரா 893 பேருக்கு நீங்கள் விரும்புகிற இடங்களுக்கு பணி கிடைத்திருக்கிறது. அப்ப மீதி இருக்கிற 300 பேர் கொஞ்சம் வருத்தமா இருப்பாங்க, கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா நாளைக்கு நாளன்னைக்கு இந்த 2642 பேருக்கும் கலந்தாய்வு நடத்தி கொடுக்கப்படும் போது மீதி எங்கெல்லாம் காலி இடம் இருக்குதுன்னு பார்த்துட்டு மிக விரைவில் இன்னொரு கவுன்சிலிங் நடத்தி யாருக்கெல்லாம் இந்த நேரத்தில் வாய்ப்பு கிடைக்காமல் போனதோ அவர்கள் எல்லாம் அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கும் கிடைக்க பெற்று கடந்த ஆண்டு நாங்கள் சொன்னதை போல ஒட்டுமொத்தமாக மருத்துவர்கள் அவரவர்கள் விரும்புகிற இடங்களில் பணியாற்றுகிற ஒரு நல்ல நிலை தமிழ்நாட்டில் உருவாகவிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு இது போன்ற வெளிப்படை தன்மையுடன் கூடிய கலந்தாய்வுகளின் மூலம் இன்றைக்கு தருகிற இந்த 1127 பேரையும் சேர்த்து வெளிப்படை தன்மையுடன் கூடிய கலந்தாய்வுகளின் மூலம் எவ்வளவு பேருக்கு பணிமாறுதல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது என்றால் 40,490 பேருக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. 40,490 பேர் எந்த விதமான ஒரு பெரிய அளவிலான நெருக்கடியும் இல்லாமல், சிபாரிசும் இல்லாமல், செலவினமும் இல்லாமல் இந்த 40,490 பேர் இன்றைக்கு கலந்தாய்வு மூலம் பணிமாறுதல் ஆணைகளை பெற்றிருக்கிறீர்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் மருத்துவத்துறையில் புதிதாக பணி ஆணை பெற்றவர்கள், நீங்க ஏற்கனவே கடந்த ஆண்டு ஒரு 1021 மருத்துவர்கள், இந்த மாதிரி மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், இந்த மாதிரியான பணியிடங்கள் நேரடி எம்ஆர்பியின் மூலம் பணியிடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு 10,009 பேருக்கும், அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி அதன் மூலம் ஒரு 1873 பேரும், நேஷனல் ஹெல்த் மிஷன் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் ஒரு 11,716 பேரும், ஆக மொத்தம் இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 23,598 பேர் புதிதாக இந்த துறையில் பணிக்கு சேர்ந்திருக்கிறார்கள் வெளிப்படை தன்மையோடு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு மட்டுமல்ல, இன்னமும் கூட தேர்வு செய்யப்பட வேண்டி இப்பொழுது விண்ணப்பித்திருப்பவர்கள் ஒரு 425 பேர் மருந்தாளுநர்கள் 2 நாளுக்கு முன்னாடி 17ஆம் தேதி தொடங்கி வருகிற 13ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படும் என்று அறிவித்து ஒரு 425 மருந்தாளுநர்கள், ஆயுர்வேதா யுனானி சித்தா மருத்துவர்கள் ஒரு 29 பேர், சுகாதார ஆய்வாளர்கள் ஒரு 1066 பேர், கிராம சுகாதார செவிலியர்கள் ஒரு 2,250 பேர், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் 798 பேர், ஆக மொத்தம் 4,615 மற்ற மருத்துவர் அல்லாத காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு எம்ஆர்பி நிர்வாகம் இன்றைக்கு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து 40,000க்கும் மேற்பட்டவர்கள் பணிமாறுதல்கள், 24,000 பேருக்கு புதிய பணியாணைகள், இன்னமும் ஒரு 4,600 பேருக்கு புதிதாக பணி நியமனங்கள் என்கின்ற வகையில் இந்த துறையின் சார்பில் ஒரு மகத்தான சாதனை கடந்த 4 ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, இந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றுவதற்குரிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு மகத்தான வாய்ப்பு. நான் தொடர்ந்து எந்த ஊருக்கு வந்தாலும் சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் ஏதாவது ஒரு நாளைக்கு 2-3 மருத்துவமனைகளுக்கு வந்து ஆய்வுக்கு வருகிறேன். அதில் 1-2 இடங்களில் மருத்துவர்கள் குறிப்பிட்ட நேரத்தில் பணியாற்றுகிற நேரத்தில் பணியில் இல்லாமை போன்ற பல்வேறு விஷயங்கள் நடைபெறுகிற போது வேறு வழியே இல்லாமல் அவர்களுக்கு பணியிட மாறுதலும் அல்லது தற்காலிக பணியிட நீக்கம் போன்ற பல்வேறு விஷயங்களை கனத்த மனதோடு தான் செய்ய வேண்டி இருக்கிறது. எனவே அந்த நிலைக்கு எங்களை தள்ளாமல் இந்த பணி என்பது நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு மகத்தான சேவை, இதை முழுமையாக நிறைவேற்ற நான் உறுதியேற்பேன் என்கின்ற வகையில் இந்த ஆணைகளை நீங்கள் பெற்றுச் செல்ல வேண்டும் என்று சொல்லி சிறந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.